ஆன்லைன்லயோ நடத்திட்டு அதுக்கு பிறகு அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்றாங்க. இது ஒரு கேட்டகரி அபிஷியல் ஆத்தென்டிக், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது சில ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ். அவங்க சில நாடுகளுக்கு சில யூனிவர்சிட்டிகளுக்கு மட்டும் அவங்க அந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்றதுக்காக உள்ள ஸ்டெப் 1, 2, 3 அவங்களோட மார்க் டெஸ்ட் வாங்கி அவங்களுடைய இங்கிலீஷ் குவாலிஃபயர் எக்ஸாம் IELTS TOEFL தேவைப்படுதா இல்லையா, சில யூனிவர்சிட்டிக்கு தேவையில்லை, சில யூனிவர்சிட்டிக்கு தேவை. அது எப்படி வருது, என்னென்ன தேவைகள், அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா படிநிலைகளும் 1 by 1 கரெக்டா பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மூணாவது கேட்டகரி, இதுல சில ஏஜென்ட்கள் அவங்க வந்து அபிஷியல் ஆத்தென்டிக் ஏஜென்ட்ஸ் இல்ல, ஒரு சப் ஏஜென்டா இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு போலியான ஏஜென்டா இருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களோட டார்கெட்டே என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இந்த பொதுவாக ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லாத மாணவர்கள், பெற்றோர்கள், இவங்கள தான் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ இவங்க சில சமயம் யூனிவர்சிட்டிகளுக்கு அனுப்புறாங்க. அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து ரொம்ப கீழே இருக்கும் சில கோர்சஸ், அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுறாங்க. சில சமயம் வந்து போலியான யூனிவர்சிட்டிகளுக்கு அனுப்புறாங்க. அது நம்ம பழைய டெக்னிக் தான். ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டி மாதிரியே அப்படியே ஒரு வெப்சைட் அட்ரஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதே அட்ரஸ் தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் 4 பேஜ் ஓப்பன் ஆகும், அதுக்கடுத்து 5வது 6வது பேஜ் எல்லாம் பார்த்தோம்னா இருக்காது அவங்க கொடுக்குற லிங்க்ல. பட் ஒரிஜினல் யூனிவர்சிட்டியில எல்லாமே இருக்கும். அவங்க கொடுக்குற லிங்க்குக்கும் ஒரிஜினல் யூனிவர்சிட்டிக்கும் ஐபி அட்ரஸ் சேமா இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வேலை பார்த்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்களுடைய இமெயில் ஐடி ஒரு சின்ன மாற்றத்தோட கொடுப்பாங்க, அட்ரஸ் ஒரு சின்ன மாற்றத்தோட கொடுப்பாங்க, போன் நம்பர் ஒரு சின்ன மாற்றத்தோட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஃபீஸ் கட்டுங்க, ஃபீஸ் கட்டுங்க, ஃபீஸ் கட்டுங்க. இதுல சில மாணவர்கள் போறாங்க.